அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல் மெட்ராஸ் எக்ஸ்பிரஸ். வடசென்னை வளர்ச்சி திட்டத்தின் கீழே நிறைய பேருந்து நிலையங்கள் ரெனோவேஷன் பண்ணுறதை ரீசெண்ட் டைம்ஸில் நம்ம பார்த்துக்கிட்டே வரோம். ஸோ அந்த வரிசையில் இந்த எண்ணூர் பகுதி மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையான எண்ணூர் பேருந்து நிலையம் பார்த்திங்கன்னா இப்போ சூப்பராக ரெனோவேஷன் பண்ணி மக்கள் பயன்பாட்டுக்காக திறந்து வச்சுருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் புதிய BS6 ரக பேருந்துகள் பார்த்திங்கன்னா தாழ்தள பேருந்துகள் சேவையும் இன்றைக்கி துவக்கி வச்சுருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சுமார் 4.63 கோடி மதிப்பீட்டில் இந்த பேருந்து நிலையத்தை சூப்பராக கட்டியிருக்காங்க. வாங்க இந்த பஸ் ஸ்டாண்ட் எப்படி இருக்குதுன்னு நம்ம டீட்டெயிலாக பார்த்து தெரிஞ்சுக்கோம். எந்தெந்த ஊருக்கு எந்தெந்த பஸ் எல்லாம் வந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க, எப்படி இருக்குது, என்னென்ன வசதிகள் பண்ணியிருக்காங்கன்னு நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த இனாகரல் ஃபங்க்ஷன்லேருந்து ஒரு சில காட்சிகளை பாருங்கள். ஸோ இப்போ பார்த்துட்ருக்க மக்களே, நம்ம எண்ணூர் பகுதி மக்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆர்வமாக இந்த ஒரு பஸ்ஸு முன்னாடி நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க பொதுமக்கள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஆர்வமாக கலந்துக்கிறத பார்க்க முடிஞ்சுது. ஏன்னா இந்த பகுதி மக்களோட நீண்ட நாள் கோரிக்கை அப்படின்னு தான் சொல்லணும். சரி வாங்க, இப்போ பார்த்திங்கன்னா ஒரு பஸ்ஸஸாக வந்து பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வெளியே வந்துக்கிட்டு இருக்கு. நம்ம என்னென்ன பஸ் போகுது அப்படிங்கன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வெளியே வந்தது பார்த்திங்கன்னா 1C தாங்க வந்துச்சு. 1C அப்புறமா 1D. இது வந்து பார்த்திங்கன்னா எண்ணூர்லேருந்து திருவான்மியூர் வரைக்கும் இயக்கப்படுற பேருந்துகள். 1C 1Dக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 121C, அதுக்கப்புறமா 56A, 159E, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரூட் நம்பர் 4 எண்ணூர்லேருந்து பிராட்வே, அதாவது இப்போ வந்து பார்த்திங்கன்னா தீவுத்திடல் வரைக்கும் போகுது. 4 28B நம்ம எழும்பூர் ரயில்வே ஸ்டேஷன் வரைக்கும் போகிற அந்த வண்டி. ஸோ மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இங்கே எண்ணூர்லேருந்து ஆப்ரேட் பண்ணுற முக்கியமான வழித்தடங்கள்லாம் வந்து ரூட் போர்டில் போட்டு வண்டியை வந்து இப்போ எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க. ஆக்சுவலி இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்விஸ்ட் இருக்குது. அது கேட்டிங்கன்னா என்னடா இப்படி பண்ணி வச்சுருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே தாழ்தள பேருந்து. அதில் என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா எதுவுமே வந்து எண்ணூர் டிப்போக்கு கொடுக்கல. எல்லாமே பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து பூந்தமல்லி டிப்போ கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து தண்டையார்பேட்டை 2, அதுக்கப்புறம் திருவான்மியூருக்கு 2 பஸ்ஸு கொடுத்துருக்காங்க. எல்லாமே வந்து திருவான்மியூர்லேருந்து கூட சரி 1C 1D வருமா அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலாம். மிச்சமெல்லாம் என்ன பண்ணுவாங்க எது பண்ணுவாங்கன்னு தெரியாது. பூந்தமல்லிலாம் கன்ஃபார்மாக அங்கே போயிடும். ஆக்சுவலி பூந்தமல்லியே இப்போ டிப்போ இல்லை. அவங்க வந்து சீக்கிரமாக குத்தம்பாக்கத்துக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறாங்க, அந்த புது பஸ் ஸ்டாண்ட் வந்துருச்சு அப்படின்னா. ஆனால் வந்து ஏன் வந்து எண்ணூருக்கு வந்து தாழ்தள பேருந்து கொடுக்கல அப்படிங்கிற ரீசன் வந்து எனக்கு தெரியல. ஏன் என்ன விஷயம் இருக்குது, எதாவது ப்ராப்ளமா அப்படின்னு என்ன உங்களுக்கு தெரிஞ்சவங்க நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா அது என்ன ரீசன் அப்படிங்கிற கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ இது வரைக்கும் இந்த இனாகரல் ஃபங்க்ஷன் பற்றியும் பஸ்ஸஸ் பற்றியும் நம்ம பார்த்தோம். இப்போ நம்ம பஸ் ஸ்டாண்ட் உள்ளே போயிட்டு பஸ் ஸ்டாண்ட் எப்படி இருக்குது, என்ன மாதிரி வசதிகள்லாம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ அப்படியே நம்ம உள்ளே வந்தோம்னா ஒரு பெரிய கூரை ஒன்று போட்டிருக்காங்க. பிரம்மாண்டமாக இருக்குது பார்க்குறதுக்கே. ஒரு 4 பிளாட்ஃபார்ம்ஸ் கொடுத்துருக்காங்க. 10லேருந்து 12 பேருந்துகள் பார்த்திங்கன்னா ஒரே நேரத்தில் நிறுத்தி வைக்கக்கூடிய வசதி வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு ஆப்போசிட்லேயே பார்த்திங்கன்னா ஒரு குட்டி பில்டிங் மாதிரி இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கால அட்டவணை கொடுத்துருக்காங்க. எந்த பஸ்ஸில் வந்து எந்த டைமில் ஆப்ரேட் பண்ணுவாங்க அப்படிங்கிறத பற்றி ஃபுல்லாக டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. ஸோ தேவைப்படுறாங்க கண்டிப்பாக நீங்கள் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சு பார்த்துட்டு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நேராக இங்கே வந்து பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெளிவாக இருக்கும். அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா ரூட் நம்பர் 4 வந்து பார்த்திங்கன்னா இங்கே அதிக ஃப்ரீக்வன்சியில் இயக்கிட்டுருக்காங்க. அதுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு குட்டி கல்வெட்டு ஒன்று வச்சுருக்காங்க. அதுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா டைம் கீப்பர் ரூம் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து அவங்க மூலிமா கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
இங்கேருந்து பார்த்திங்கன்னா எந்த பஸ் உள்ளே வருது, எந்த பஸ் உள்ளே போகுது, எந்த பஸ் வந்து பார்த்திங்கன்னா எடுக்க போகிறாங்க அப்படிங்கிற அந்த தகவல்லாம் பார்த்திங்கன்னா இங்கேருந்தே அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஸோ இப்போ நாம் இந்த பேருந்து நிலையத்திலிருந்து இயக்கப்படுற முக்கியமான வழித்தடங்கள் பற்றி பார்ப்போம். ஸோ முதலாவதாக பார்த்தோம்னா ரூட் நம்பர் 4 தீவுத்திடல் வரைக்கும் ஆப்ரேட் பண்ணுற பேருந்து. அடுத்தது வந்து 4M, இது வந்து மீஞ்சூர்லேருந்து எண்ணூர் வழியாக தீவுத்திடல் வரைக்கும் போகும். அடுத்ததாக பார்த்தோம்னா 56, 56A ரெண்டும் வந்து வள்ளலார் நகர் வரைக்கும் போகும். அடுத்ததாக திருவான்மியூர் வரைக்கும் ஆப்ரேட் பண்ணுற பேருந்துகள் பார்த்திங்கன்னா 1C, அதுக்கப்புறமா 1D. எழும்பூர் ரயில்வே ஸ்டேஷன் வரைக்கும் போகிற பேருந்துன்னு பார்த்திங்கன்னா 28B. அடுத்ததாக பார்த்தோம்னா 157E ரெட் ஹில்ஸ் வரைக்கும் போகிறது. அடுத்தது 159E, அதுக்கப்புறம் 121C. இது ரெண்டும் பார்த்திங்கன்னா எம்ஜிஆர் கோயம்பேடு வரைக்கும் போகிறது. ரெண்டு வேறு ரூட்டு. ஒரு சில இதெல்லாம் பார்த்திங்கன்னா தீவுத்திடல், வள்ளலார் நகருக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்பர் நிறையா கொடுத்துருப்பாங்க. ரூட்டு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு வேறு ரூட்டாக இருக்கும். ஒன்று தாளங்குப்பம் வழியாக போகும், இல்லைனா எர்ணாவூர் அந்த வழியாக போகும். ஸோ நீங்கள் டைம் டேபிள் ரெஃபர் பண்ணிட்டீங்கன்னா தெளிவான ரூட்டு டைமிங் எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். அடுத்து நம்ம இந்த பஸ் ஸ்டாண்டோட கடைசிக்கு வந்தோம்னா ரெஸ்ட் ரூம்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஆண்கள், பெண்கள், அது தவிர்த்து மாற்றுத்திறனாளிகளுக்கான ரெஸ்ட் ரூமும் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா தாய்மார்கள் பாலூட்டும் அறை கொடுத்துருக்காங்க. அதுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஓட்டுநர்கள் ஓய்வறை அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. க்ரூ வந்து ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக அந்த இது வந்து பார்த்திங்கன்னா நான் கண்ணதாசன் நகர் பஸ் ஸ்டாண்ட்லேயும் வந்து நோட் பண்ணேன், இங்கேயும் வந்து பார்க்குறேன். ஸோ க்ரூவும் வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு கண்டிப்பாக ஒரு இடம் வேணும், செப்பரேட்டாக வேணும் அப்படின்னு நினச்சாங்க. அது வந்து கண்டிப்பாக பாராட்டக்கூடிய விஷயம்தான். அடுத்தது வந்து நான் இந்த பஸ் ஸ்டாண்டில் நோட் பண்ண விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நல்ல விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெயிண்டிங் தான். இந்த மதில் சேவரை சுற்றியும் வந்து பார்த்திங்கன்னா அழகழகான ட்ராயிங்கெல்லாம் பண்ணியிருக்காங்க, சூப்பராக பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த தேவையில்லாத போஸ்டர் ஒட்டுறது, இந்த மாதிரி எழுதி வைக்கிறது, இந்த மாதிரிலாம் வந்து பொதுமக்களும் வந்து இந்த மாதிரி பண்ணாமல் இந்த பெயிண்டிங்லாம் பத்திரமா பார்த்துக்கிட்டாங்க அப்படின்னாலே ரொம்ப சந்தோஷம். உண்மையிலேயே ரொம்ப அழகாக இருக்குது. இந்த மாதிரி புதுமையாக பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்கும்போது சந்தோஷமாக தான் இருக்குது. மக்களும் நம்ம அதே மாதிரி ஒத்துழைப்பு கொடுத்தோம்னா கண்டிப்பாக இது நல்லாயிருக்கும். இதை ஒரு கோரிக்கையாகவே மக்களுக்கு நான் வச்சுக்கிறேன். அண்ட் அவ்வளோதான் மக்களே, இந்த வீடியோவில் எண்ணூர் பஸ் ஸ்டாண்ட் பார்த்திங்கன்னா ஒரு பேசிக்கான விஷயங்கள் எல்லாமே பார்த்தோம். எண்ணூர் பார்த்திங்கன்னா சென்னையில் ஒரு முக்கியமான பகுதிங்க. இங்கே சூப்பரான ஒரு பீச் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு பெரிய ஹார்பர் இருக்குது. இங்கே இதை சுற்றி வந்து பார்த்திங்கன்னா நிறைய தொழிற்சாலைகள் இருக்குது. நிறையா பேர் வந்து இங்கே வேலை செய்கிறாங்க, வேலைக்கு வந்துட்டு போயிட்டுருக்காங்க. இது தவிர்த்து வந்து பார்த்திங்கன்னா மீன் பிடிக்கிற தொழில் வந்து இங்கே முக்கியமான பிரதான தொழிலாக வந்து பண்ணிகிட்ருக்காங்க. பர்மா நகர் இருக்குது, பர்மா அத்தோ வந்து பார்த்திங்கன்னா இங்கே ரொம்ப ஃபேமஸ்ஸு. ஸோ இப்படி இவ்வளோ சிறப்பு இருக்கிற இந்த ஊருக்கு ஒரு பேருந்து நிலையம்ங்கிறது ரொம்பவே அவசியம். இப்போ சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா ரெனோவேட் பண்ணி கொடுத்துட்டாங்க. இப்போ நீங்கள் சொல்லுங்கள், இந்த பேருந்து நிலையம் எப்படி இருக்குது அப்படின்னு உங்களோட கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நீங்கள் இந்த எண்ணூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து எந்த ரூட்டில் ட்ராவல் பண்ணுறீங்க டெய்லியும் அப்படிங்கிறதையும் கண்டிப்பாக சொல்லுங்கள். அப்படியே பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு கடையை பார்த்தேன். வீடியோலாம் எடுத்து முடிச்சதுக்கப்புறமா எங்கே சாப்பிட்லாம் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது தான் இதை பார்த்தேன். அங்கே போயிட்டு பரோட்டா சாப்பிட்டேன். 2 பரோட்டா வந்து பார்த்திங்கன்னா 50 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. 2 பரோட்டா ஒரு கலைக்கு வந்து 70 ரூபா ஆச்சு. டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருந்துச்சுங்க. சப்போஸ் நீங்கள் இந்த பக்கம் வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டில் இன்னொரு மேட்ரு வந்து பார்த்திங்கன்னா பச்சை கலரில் கவர் போட்டு மூடி வச்சுருந்தாங்க. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கவர்மெண்ட் கடை. பஸ் ஸ்டாண்டுக்கு எதிரிலே இருக்கிறது. இந்த பகுதி மக்கள் வந்து ரொம்ப நாளாக சொல்லிகிட்ருக்காங்க இடம் மாற்றுங்கன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆனால் அது வந்து மாற்றின மாதிரி தெரியல. இன்றைக்கி ஃபங்க்ஷனுங்கிறனால அழகாக வந்து கவர் போட்டு மூடிட்டாங்க. அதுக்கப்புறம் மத்தியானமே வந்து கடை ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஓகே மக்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக், கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், ஹைப் பண்ணுங்கள். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் வேறு ஒரு வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.